வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம மிடிவல் இந்தியாவில் முகல் எம்பையர்ல பாபர் பத்தி பார்க்க போறோம். பாபர் யாரு அப்படின்னா இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் முகல் எம்பையர் இன் இந்தியா. ஓகேவா? இந்தியாவில் முகல் எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணது பாபர் தான். எந்த இயர்லனா 1526 எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ பாபரை பத்தின பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர் 14th February 1483 ஃபர்கானா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல பிறந்திருக்கிறாரு. ஃபர்கானா எங்க இருக்குன்னா உஸ்பெகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன நகரம் தான் ஃபர்கானா. இவரோட ஃபாதர் வந்து யாருன்னா உமர் ஷேக் மிர்சா. இவர் வந்து தைமூர் வம்சத்தை சேர்ந்தவர். இவங்களோட மதர் வந்து குத்லக் நிகர் கானும். இவங்க வந்து செங்கிஸ்கான் வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ பாபர் பிறக்கும்போது அவரோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னா ஜாகிருதீன் முகமது. ஓகேங்களா? ஸோ இந்த பாபர் வந்து இஸ்லாம் மதத்துல சன்னி பிரிவை சேர்ந்தவர். இவர் வந்து அவரோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 12 வயசுலயே ஃபர்கானா ஸ்டேட்டோட கிங்கா மாறுறாரு. ஸோ ஏர்லி ஸ்டேஜ்ல இவர் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறாரு. அந்த ஏர்லி ஸ்டேஜ்லயே இவரோட 2 மிகப்பெரிய விக்டரியா எதை பாக்குறாங்க அப்படின்னா 1504 இவர் காபூல கைப்பற்றுறாரு. அடுத்து 1524 லாகூர் ஆக்குபை பண்றாரு. ஸோ இது ரெண்டுமே அவரோட முக்கியமான 2 விக்டரிஸ். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியால முகல் எம்பையரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு பேட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேட்டில் ஆஃப் பானிபட். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து நடந்த இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 21st April 1526 ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்குது. இதுல அவர் இப்ராஹிம் லோடியை தோக்கடிக்கிறாரு. இந்த இப்ராஹிம் லோடி யாரு அப்படின்னா இந்த முகல் எம்பையர் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தது யாருன்னா டெல்லி சுல்தான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டெல்லி சுல்தான்ஸோட லாஸ்ட் ரூலர் தான் இந்த இப்ராஹிம் லோடிங்கிறவர். ஸோ இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சு அதோட டெல்லி சுல்தானேட் முடிவுக்கு வருது. ஸோ இந்தியாவில் முகல் எம்பையர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இப்ராஹிம் லோடியை வந்து அவர் கூட சண்டை போடுறதுக்கு பாபரை இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணதுல 2 பேருக்கு முக்கிய பங்கு இருக்கு. ஒருத்தர் வந்து தௌலத் கான் லோடி, இன்னொருத்தர் ஆலம் கான் லோடி. இந்த ஆலம் கான் லோடி வந்து இப்ராஹிம் லோடியோட மாமா, அங்கிள் ஆஃப் இப்ராஹிம் லோடி. ஓகேங்களா? ஸோ உங்க சதி பண்ணி உங்க தௌலத் கான் லோடியும் ஆலம் கான் லோடியும் சதி பண்ணி எப்படியாவது இப்ராஹிம் லோடியை தோக்கடிச்சு அவங்க எப்படியாவது சுல்தானா மாறிடலாம்னு சொல்லிட்டு பாபர் இந்தியாவுக்கு வர வைப்பாங்க. ஆனா நடந்ததே வேற. ஸோ பாபர் வந்து அவர் தனி எம்பையரை இங்க உருவாக்கிடுவாரு. ஸோ இவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் நியூ டெக்னாலஜிஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால அவரோட ஈஸியாக ஜெயிக்க முடிஞ்சது. முக்கியமாக ஆர்டிலரிஸ், கன் பவுடர், கெனான்ஸ் இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் இந்தியாவில் இருக்கிற அந்த டெல்லி சுல்தான்ஸுக்கு புதுசாக இருந்தது. ஸோ இதனால ஈஸியாக பாபர் வந்து அந்த போரில் வின் பண்ணுறாரு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த மாதிரி புது டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேட்டில் பண்றது வந்து அதுக்கு என்ன நேம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக் நேம் என்ன அப்படின்னா துலுகநாமா ஸ்ட்ராட்டஜி. ஸோ துலுகநாமா ஸ்ட்ராட்டஜி யார் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பாபர் தான் ஃபாலோ பண்றாரு. ஸோ 1526 அப்புறம் அடுத்த தொடர்ந்து 3 போர்கள் நடக்குது அடுத்தடுத்த வருஷத்துல. ஸோ 1527 பாபர் பேட்டில் ஆஃப் கான்வா அது நடக்குது. யாரு கூடனா ராணா சங்கா ஆஃப் மேவார். ஸோ இந்த பேட்டில் ஆஃப் கான்வா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்குது. என்ன அப்படின்னா காசி அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து பாபர் வந்து அவருக்கு வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? காசிங்கிற டைட்டில் எடுத்துக்கிறாரு. அடுத்த நெக்ஸ்ட் 1528 பேட்டில் ஆஃப் சந்தேரி. இது வந்து மெதினி ராய் அப்படிங்கிற ஒருத்தர் கூட நடக்குது. ஸோ இதுலயும் பாபர் வின் பண்றாரு. ஸோ 1529 நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் காக்ரா. இது யாரு கூடனா முகமது லோடி. இவர் வந்து இப்ராஹிம் லோடியோட ஒன் ஆஃப் த பிரதர். ஸோ இந்த போர்லையும் பாபர் வின் பண்றாரு. ஸோ தொடர்ந்து 4 போர்ல வெற்றி பெற்ற பிறகு அடுத்த வருஷமே 1530 டிசம்பர் 26 உடம்பு சரியில்லாம பாபர் இறந்துடுறாரு. எங்க வச்சு இறங்குறாருன்னா ஆக்ரால வச்சு இறங்குறாரு. இறக்கும் போது அவருக்கான வயசு பாத்தீங்கன்னா 48 வயசுல இறந்துடுறாரு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் இவரோட முக்கியமான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து துசுக் இ பாபரி அப்படிங்கிற ஒரு புக் ஒன்று எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா பாபரோட ஆட்டோபயோகிராஃபி. ஓகேங்களா? அவரோட சுயசரிதையை அவரே எழுதியிருக்கிறாரு. ஸோ அதுதான் நம்ம ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்றோம். அதை வந்து துர்க்கி லாங்குவேஜ்ல எழுதியிருக்கிறாரு. ஸோ இந்த புக்கை வந்து ஃபியூச்சர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பர்ஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஸோ பர்ஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இதோட நேம் என்ன அப்படின்னா பாபர் நாமா அப்படிங்கிற பேர்ல பர்ஷியன்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து அப்துல் ரஹீம் கானே கனா அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ இதே துசுக்கி பாபரியை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடம் பெப்ரிட்ஜ். ஓகேவா? அடுத்த இவரோட வேற ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ரிசால் ஐ உசாஸ் அப்படிங்கிற ஒன்று எழுதியிருக்கிறாரு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா லெட்டர்ஸ் ஆஃப் பாபர். ஸோ லெட்டர்ஸ் ஆஃப் பாபர் அதோட நேம் வந்து ரிசால் ஐ உசாஸ். இதுவும் பாபர் எழுதுனது தான். இது மட்டும் இல்லாம பாபர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 2 ஆந்தாலஜிஸ் ஆஃப் போயம்ஸ் வந்து கம்பைல் பண்ணியிருக்கிறார். அந்த ஆந்தாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 ஆந்தாலஜியை கம்பைல் பண்ணியிருக்கிறார். அதை தொகுத்து இருக்கிறாரு. என்னெல்லாம் அப்படின்னா ஒன்னு திவான், இது துர்க்கி லாங்குவேஜ்ல, இன்னொன்னு முபயான் பர்ஷியன் லாங்குவேஜ்ல. அது போக
அவர் வந்து என்னன்னா சார்பக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சரை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பாபர் தான். அது என்ன சார்பக் ஸ்டைல்னா, இப்போ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இது ஒன் ஆஃப் த முகல் எம்பையர்ல கட்டப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கார்டன் டைப்லாம் இந்த இடத்துல பாருங்க, கார்டன் டைப்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி சென்டர்ல ஒரு பிளேஸ் வச்சு உங்களுக்கு வந்து பாத்வே 4 சைடும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த முகல் ஆர்கிடெக்சரை பார்த்தாலும் இந்த மாதிரி இது இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்றாங்கன்னா சார்பக் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க. இதை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பாபர் தான். இதுக்கு அடுத்தது பாபர் வந்து அவரை எம்பரர் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம இந்தியால ஃபர்ஸ்ட் டு யூஸ் ஆர்டிலரி அண்ட் கன் பவுடர். இதை இந்தியால முத யூஸ் பண்ணது பாபர் தான். அது மட்டும் இல்லாம இவர் வந்து துக்லகா அண்ட் ஃபிளாங்கிங் பார்ட்டி சிஸ்டம் அடாப்ட் பண்ணிக்கிறாரு. இது எதுல யூஸ் ஆகுது அப்படின்னா அவரோட போர். ஓகேங்களா? ஸோ அவர் பண்ணக்கூடிய அந்த வாரெல்லாம் இருக்கு இல்லையா, பேட்டில்ஸ்ல வந்து இந்த துலுகுமா அந்த ஃபிளாங்கிங் பார்ட்டி சிஸ்டம் யூஸ் பண்றாரு. இது என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரோட மொத்த அந்த ஆர்மியை வந்து ஒரு 4 பிரிவா பிரிச்சு அதை சுத்தி வேற வேற இடத்துல நிப்பாட்டி வேற வேற இடங்கள்ல இருந்து எதிரி அட்டாக் பண்றதுக்கு பேர் தான் இந்த துலுகமா அண்ட் ஃபிளாங்கிங் பார்ட்டி சிஸ்டம் சொல்லிட்டு. ஸோ இது மட்டும் இல்லாம இவர் ஆக்ரால ஆரம்பக் அப்படின்னு ஒண்ணு கட்டியிருக்கிறாரு. ஸோ இந்த இந்த இமேஜ்ல இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஆரம்பக். ஓகே, இடத்த கட்டுறாரு. ஸோ லேட்டரா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆரம்பக்ல தான் அவரை பரி பண்றாங்க. ஸோ அக்பர் அக்பர் வந்து என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் லேட்டரா பாபரோட பாடி எடுத்துட்டு போயிட்டு காபூல்ல பரி பண்ணிட்டு அந்த காபூல்ல அவருக்கு ஒரு டாம்பும் கட்டிடுறாரு. ஸோ இதுதான் காபூல்ல இருக்கக்கூடிய அந்த பாபரோட டாம்பு. ஸோ பாபரை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அவரோட சன் ஹுமாயூன் ஆட்சிக்கு வராரு. இந்த ஹுமாயூனை பத்தின டீட்டெயிலை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.